நைட் டைமில் கேண்டில் ஏற்றினா கோஸ்ட் வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, உண்மையான விஷயம். நைட் டைமில் கேண்டில் ஏற்றினா பேய் வரும். இது எந்த இடத்துல நடந்த சம்பவம்னா, மத்திய பிரதேஷ்னு ஒரு இடத்துல நடந்த சம்பவம். உண்மையானவே சம்பவம். நைட்டில் கேண்டில் ஏற்றினா பேய் வரும். எந்த விஷயம் தெரியாத ஒரு பொண்ணு அந்த வீட்டில் குடியிருக்க போகிறப்ப அவள் நார்மலாக தான் அந்த டேஸில் நார்மலாக போயிட்டு தான் இருந்துச்சு. அவள் டிவி பார்த்துட்டு நார்மலாக குளிக்கலான்னு போனதுக்கப்புறம் குளிச்சுக்கிட்டு இருந்தாள். குளிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு லைட் பந்தாயிடுச்சு. லைட் பந்தானோடனே இவன் என்ன பண்ணணும்னு தெரியாது, ஏஞ்சி கேண்டலை ஏற்றி வச்சு நடக்க ஆரம்பிச்சோடனே அவளுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வந்துச்சு, யாரோ இருக்கிற மாரி. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கேண்டலை யாரும் அமுச்சிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் திருப்பி அந்த கேண்டலை ஏற்றி வச்சுட்டு புக் படிச்சுட்டு இங்கே அங்கேயும் பார்க்குறது வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னே அவள் மண்டையை யாரோ பின்னாடியில் இறுக்கமாக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவள் பயந்துட்டு வெளியே வர ஆரம்பித்தா. வெளியே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த கார்டனில் இப்படி வெளியே கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு திருப்பி போனான். வீட்டுக்கு திருப்பி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்தேன். கேண்டலோட பேயை பார்த்த உடனே அவள் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா. அவன் மேலே ஏதோ அந்த பேய் ஏறின மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் வித்தியாசமாக பிஹேவ் பண்ண நடக்க ஆரம்பித்தா. வித்தியாசமாக மேலே தலைக்கீழ பறக்கிற மாரி. அதுக்கப்புறம் வித்தியாசமாக கை கால்லாம் உடஞ்சி வித்தியாச முறையெல்லாம் அந்த வீட்டில் இறந்துக்கிறதா. இது எப்படி இருந்தாலும் யாருக்குமே தெரியல. இது எனக்கு ஒருத்தருக்கு உண்மையாலுமே சொன்ன ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரெண்ட் மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா